ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லாங்காக முடி வளரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முடி நல்லா கருகருன்னு நல்லா லென்த்தியாக வளரும். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்தாழை, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கொஞ்சம் வெந்தயம். செம்பருத்தி இலை, கற்றாழை இதெல்லாம் கட் பண்ணி நான் வெயிலில் ஒரு 2 hours காய வைக்க போகிறேன். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயில் எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. விவிடி கோல்டு அக்மர் கோல்டு ஆயில் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். 2 hours காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லா ஹீட் ஆகட்டும். வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஆலோவேரா, மருதாணி இலை, செம்பருத்தி இலை இது எல்லாத்தையும் ஹீட்டான அந்த தேங்காய் எண்ணெய் கூட இதை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம அந்த இலைங்களெல்லாம் காய வச்சு எடுத்ததுனால வெடிக்கலாம் இல்லை. இந்த மாதிரி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம் ஒரு 10 நிமிஷம். நல்லாவே கொதிச்சிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இந்த இலை எல்லாமே சேர்ந்துருக்கட்டும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி வரலாம். முடியோட வேரில் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிக்கலாம். இல்லை என்னுடைய பாடி ஹீட் பாடி அப்படின்னா நீங்கள் டெய்லி கோகோனட் ஆயில் எடுக்கிற மாதிரி இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாகவும் ரொம்ப லாங்காகவும் வளரும் முடி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.